ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரேஷன் கார்டு அப்டேட், கைரேகை பதிவு செய்யாவிட்டால் பெயர் நீக்கம் எச்சரிக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் கட்டாயம் கைவிரல் ரேகை பயோமெட்ரிக் பதிவு செய்ய வேண்டும் என்று ரேஷன் கடை ஊழியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதுவரை கைரேகை பதிவு செய்யாதவர்கள் உடனடியாக பதிவு செய்யாவிட்டால் அவர்களின் பெயர் ரேஷன் கார்டிலிருந்து நீக்கப்படும் என வாய்மொழி எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அரிசி அட்டைதாரர்களுக்கு இந்த அறிவுறுத்தல் தீவிரமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே ரேஷன் பொருட்கள் வாங்க வருபவர்களிடம் கைரேகை பதிவு செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டு வந்தது. இருப்பினும் பலர் அதை கவனிக்காததால் ஜனவரி மாதம் முதல் பதிவு செய்யாதவர்களின் பெயர் நீக்கம் செய்யப்படும் என்ற கடுமையான எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. கைரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர் நீக்கப்பட்டால் அதற்கேற்ப அட்டையில் கிடைக்கும் அரிசி மற்றும் பிற பொருட்களின் அளவும் குறைக்கப்படும். மீண்டும் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை போலி மற்றும் முறைகேடுகளை தடுக்கவும் உண்மையான பயனாளர்களுக்கு மட்டுமே பொது விநியோக பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு மாதாந்திர அரிசி ஒதுக்கீடு செய்யப்படுவதால் சரியான பயோமெட்ரிக் பதிவு அவசியமாக்கப்பட்டுள்ளது. கைவிரல் ரேகை பதிவு செய்வது மிகவும் எளிதானது. உங்கள் ரேஷன் கார்டை எடுத்துக்கொண்டு வழக்கமாக பொருள் வாங்கும் கடைக்கு செல்ல வேண்டும். அங்கு ஊழியர் உங்கள் விவரத்தை சரிபார்த்து சில நிமிடங்களில் கைரேகை பதிவு செய்து விடுவார். கூட்டம் அதிகமாக இருந்தால் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை சொந்த ஊர் ரேஷன் கடைக்கு செல்ல முடியாதவர்களும் கவலைப்பட தேவையில்லை. ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் இந்தியாவின் எந்த மாநிலத்திலிருந்தும் இணைக்கப்பட்ட ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்யலாம். குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ரேஷன் கார்டு கையில் இருக்க வேண்டும் என்பது அவசியம். எனவே ரேஷன் கார்டில் பெயர் உள்ளவர்கள் இதுவரை கைரேகை பதிவு செய்யாதிருந்தால் உடனடியாக பதிவு செய்து பெயர் நீக்கம் போன்ற சிக்கல்களை தவிர்க்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஸோ ரேஷன் கார்டில் கைரேகை பதிவு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சரி, உங்கள் குழந்தைங்க 5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போய் கைரேகை பதிவு செஞ்சுக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. ஸோ யாரும் இது ரொம்ப அப்போ தான் பொருட்கள் கட்டாயம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.